ஹாய், வெல்கம் பேக். உங்கள் ஹனிஃபா டாக்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கொடூரத்திலே கொடூரம், மிக கொடூரமான உச்சகட்ட போதை தலைக்கு ஏறி, இந்த சிறு பசங்க, மீச முளைக்காத சின்ன பசங்க அ பார்த்தீங்கன்னா, இந்த போதைய போட்டுட்டு வடமாநில இளைஞர் ஒரு பையன, ஒடிசா போற பையன ட்ரெயின்ல இருந்து வெளிய தள்ளி, திருத்தணி பக்கத்துல ரீல்ஸ் போட்டுட்டு நிறைய ரீல்ஸ் போட்டிருக்கானுங்க. ஆனால் அதையும் தாண்டி இதே போல் செஞ்சு எல்லாத்தையுமே கொடூரமான ரீல்ஸ்லாம் யாரையும் கத்தியை காட்டி மிரட்டுற மாதிரி ரீல்ஸ்லாம் போட்டிருக்கானுங்க. இது அதையும் தாண்டி போய் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட லெவலில் ஒரு வடமாநில பையனை வெளியே இழுத்து அவனை சம்மதம் இல்லாமல் அவன் ஒத்துக்காமல் அவனை பிடிச்சி அவனை கத்தியால் கிழித்து தாக்கி அவன் ரணகலமாக சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு இப்படி போயிருக்கு இந்த நிலைமை. இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் எப்படி சட்டம் ஒழுங்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றது ஆட்சியை பற்றியோ யாரை பற்றியும் குறை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ இல்லை, ஆட்சியை பற்றி அரசியலை பற்றி பேசுகிறதுக்காக இல்லை. இது போல் இந்த சிறு பசங்க, மீசம் முளைக்காத சின்ன பசங்க, 15 வயசு 16 வயசு பசங்க இந்த அளவுக்கு நெஞ்செழுத்தமாக இவ்வளோ விஷயங்களை கொடுமைகளை செஞ்சுக்கிட்டு போதைக்கு அடிமையாகி இப்படிலாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி பசங்கள் கொடுமையாக தாக்கி இது போல் அந்த பையனுக்கு எதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பேற்கிறது? இது எப்படி இரும்புக்காரன் கொண்டு அடக்கிறது? இந்த பசங்களுக்கு தண்டனை எப்படி கொடுக்கறது? எந்த மாதிரி பசங்களை இந்த மாதிரி தண்டனை பாடம் கொடுத்தனாக்கா அடுத்து இது போல் போதை பெரிய பசங்களும் சரி, பெரியவனும் சரி, சின்ன பசங்களும் சரி செய்யாமல் இந்த மாதிரி கொடூரங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்டுகளை சொல்லுங்கள். கடுமையாக இந்த பசங்களை தண்டிக்கணும் அப்படின்றத நம்முடைய கருத்தையும் பதிவு செய்கிறோம்.